சுவைக்கு மட்டும் இல்லைங்க, வருமானத்துக்கும் பப்பாளி தான் சிறந்த பழமே. பப்பாளி விவசாயம் பண்ணி ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இங்க ஒருத்தர். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடர் என தமிழக அரசு அறிவித்து அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசிதழில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவான பெஞ்சால் புயல் காரணமாக கடந்த நவம்பர் 30ஆம் தேதி அந்த புயல் என்பது கரையை கடந்தது. இதன் தாக்கத்தால் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இதனுடைய தாக்கமும் அதிகமாக இருந்தது. திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் மழையினுடைய அளவு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது வழங்கப்பட்டது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பாதிப்பு அதிகம் என்பதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் என்பது வழங்கப்பட்டது. பெஞ்சால் தற்காலிக நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 7000 கோடி மத்திய அரசிடமிருந்து முதலமைச்சர் கோரியிருந்தார். அந்த நிவாரண தொகைக்கான பெறுவதற்குரிய நடவடிக்கை என்பது தொடர் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில பெஞ்சால் புயலினுடைய தீவிரமான அந்த தாக்கத்தின் காரணமாக இயற்கை பேரிடராக அறிவித்து தமிழக அரசு இதற்கான தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த பேரிடர் நிதி மட்டுமில்லாமல் மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். மத்திய அரசிடமிருந்து நிதிகள் பெறுவதற்குண்டான தொடர் நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு.